ஆத்தங்கரையில் ரெண்டு குரங்குகள் ஆத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற மரத்தில் பழங்களை சாப்பிட்றதுக்கு அந்த ரெண்டு குரங்குகளுக்கும் ரொம்பவே ஆசை. ஆனால் அந்த ரெண்டு குரங்குகளுக்கும் அவ்வளோ சுலபமாக அந்த பழங்கள் கிடைச்சிடாது. ஏன்னா நடுவில் மிகப்பெரிய ஆழமான ஒரு ஆறு ஒன்று ஓடுது. அப்போ அதில் ஒரு குரங்கு ஒன்று யோசிக்குது, நம்ம இந்த சுவையான பழங்களை சாப்பிடணும்னா நம்ம இந்த ஆறு வத்துற வரைக்கும் காத்துட்டு இருக்கணும் போல, அதுக்கப்புறம் தான் இந்த சுவையான பழங்களை சாப்பிட முடியும் அப்படின்னு யோசிச்சு ரொம்ப சோகமாக காட்டுக்குள்ளே போகுது. இன்னொரு குரங்கு எப்படியாச்சும் அந்த சுவையான பழங்களை நம்ம சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு யோசிச்சு அந்த குரங்கு பக்கத்துல இருக்கிற செடி கொடிகளை வச்சு ஒரு கயிறு மாதிரி ரெடி பண்ணி அதை இங்க இருக்கிற மரத்துல கட்டி மறுகரையில இருக்கிற பழங்கள் நிறைஞ்ச மரத்து மேல வீசுது. இப்ப அந்த குரங்கு கைத்த புடிச்சுக்கிட்டு மறுகரையில இருக்கிற பழங்கள் நிறைந்த அந்த மரத்துக்கு போய் ரொம்பவே சந்தோஷமா அங்க இருக்கிற பழங்களை பிரிச்சு சாப்பிடுது. நண்பா, நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒவ்வொரு ஆசைகளும் கனவுகளும் இருக்கும். ஆனா உங்க ஆசைகளையும் கனவுகளையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த முதல் குரங்கு மாதிரி காலம் வரும் வரைக்கும் காத்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால நீங்க ஆசைப்பட்ட கனவை அடையவே முடியாது. அதுவே நீங்க அந்த ரெண்டாவது குரங்கு மாதிரி ஆசையை மனசுல விதைச்ச பிறகு அந்த கனவுக்காக எவன் ஒருத்தன் உழைச்சி போராடி முயற்சி செய்யறானோ அவனாலதான் கண்டிப்பா அந்த கனவை அடைய முடியும்ன்றத மறந்துடாதீங்க. அதனால நீங்க காலம் வர வரைக்கும் காத்துட்டு இருக்காம காலம் வர வரைக்கும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. இந்த குட்டி சொல்லி உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.